பல்ல பிடுங்கின பாம்பு போல் ரோஹிணியோட பவரை பிடுங்கி கிச்சனில் உனக்கு நீனே சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிடுறாங்க. ரோஹிணி கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. அங்கே மீனா வராங்க. மீனா கூட ஸ்ருதியும் வராங்க. ஸ்ருதி ரோஹிணியை பார்த்து, என்னக்கா நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி என்னையவே சமைக்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தீங்க நீங்கள், இன்றைக்கி உங்களுடைய நிலைமை பார்த்தீங்களா, எப்படி இருந்த நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி. இதை கேட்டு ரோஹிணி எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. நீங்கள் எழுதின கதைக்கு முடிவு நீங்களே எழுதிட்டீங்க. இப்போது சமயக்கட்டுக்கு வந்துட்டீங்க. இதுதான் நீங்கள் எழுதின கதைக்கு முடிவுரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி ஸ்ருதி பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதியை பார்த்து ரோஹிணி முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. பக்கத்தில் மீனா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.